அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது, நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 11வது ராசியாக வருவீங்க. மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. இப்போது கும்பம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மேலும் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்கள் ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ ரெகுலராக காலையிலையோ மாலையிலையோ அல்லது மதிய வேலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டு வருடம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அது மட்டுமல்லாது, இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சேர்ந்த நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இப்போ ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. அவர் இப்போ உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்கார். ஒரு சில நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க. அதாவது ஜென்ம சனி அப்படின்றது ரொம்பவே பாடப்படுத்தி எடுக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அது நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தாங்க. பட் ஸ்டில் இப்போது நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இது சனீஸ்வரருடைய கண்ட்ரோலில் இருக்கின்ற ஒரு ராசி அப்படின்னக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு கெடு பலன்கள் ரொம்ப 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 குறைவாக தான் செய்வார். அந்த குறைவான கெடு பலன்களுக்குள்ள நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கே தெரியாமல் எதனா கெடு பலன்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னாலும் அது எல்லாமே நடக்காமல் கண்டிப்பாக தவிர்க்கப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்தாங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த 2வது வீடுன்றது குடும்பம் மற்றும் தனசாந்தம் ரெண்டுத்தையுமே குறிக்கும். ஒரு சில நண்பர்கள் இப்போது நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சரிங்களா, ஜென்ம சனி காலத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கெடு பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. ஏன்னா ராகுன்றவர் இவர் ஒரு சர்ப்ப கிரகம். மேலும் நம்மளுடைய பணத்தை ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு பங்கு சந்தையில் ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இல்லைங்க எங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று கூடுதலாக லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு சொல்ல நண்பர்களே. ஆனால்
ஆனாலும் கூட இந்த ஃபுல் ரிஸ்க் அப்படின்றது உங்கள மட்டும் தாங்க சேரும். இந்த பங்கு சந்தையில பணத்த முதலீடு பண்ணிட்டு லாபம் கிடைச்சாலும் உங்கள மட்டும் தான் சேரும். அதே சமயம் நஷ்டம் ஏற்பட்டாலும் அது ஃபுல்லா உங்கள மட்டும் தான் சேருங்க. ஓகேங்களா? மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கூட கலவையா சேர்ந்து நம்மளுடைய சுக்கிர பகவானும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சுக்கிரன் அப்படின்றவர் இவர் நல்ல சுப கிரகம் தாங்க. ஆனா, இவர் அசுரர்களுடைய குலகுரு அப்படின்னக்கூடிய காரணத்தினால, இப்போ ராகுவும் இவரும் ஒரே இடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால, நீங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா, உங்களுக்கு புதியதாக ஒரு ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைக்கிறாங்க அப்படின்னாலும், நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காம இருந்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு 100க்கு 100% எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும், இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும், முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா படிச்சு பார்த்துட்டு, அதற்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணீங்க அப்படின்னாலும், 100க்கு 100% உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும், இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது உங்க 2 பேருக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒருத்தரோட ஒருத்தர் அமைதியா பேசி பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க கூட நீங்க மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே, நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சேருவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே கலவையா உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான, வெற்றி ஸ்தானமான, முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுகிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 9வது சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் குருபலம் ரொம்பவே அற்புதமாக இருக்கு அப்படின்றது அர்த்தங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க திருமணம் நடக்காம நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள்
நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் வந்து பயிற்சி அடைய போகிறாருங்க. இதன் காரணமாக இப்போ உங்களுடைய 3வது வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஃப்ளாட்டோ அல்லது வீடோ அல்லது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்க்க போகிறாருங்க. நம்ம இதனால் தான் இதன் காரணமாக ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வும் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவேரிய சாந்தியம் நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அல்லது அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய 4வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால இது ஒரு மறைவு ஸ்தானங்க. ஆனாலும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய குரு பகவான் கூட சூரியனும் வந்து உங்களுடைய 3வது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் மற்றவங்களால ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.